ஸ்டார்ட். ஸோ கைஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா மேஸ்டோ பீஸான்னு ஒரு ஏரியா, ஒரு பீஸா கடை. சரிங்களா, கொஞ்சம் பின்னாடி காட்டுனீங்கன்னா நல்லாயிருக்கும். இங்கெல்லாம் சைடு இதுதான் வந்து அதோட மெனு. இதில் நம்ம என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம்னா ஒரு 1 மீட்டர் பீஸாங்க. இன்னும் நல்லா இருக்கும். டோன்ட் டிஸ்டர்ப். இதில் வந்து நம்ம இவ்வளோ வந்து ஃப்ளேவர் இருக்குது. இந்த ஃப்ளேவரில் நம்ம 3 ஃப்ளேவர் பண்ணிட்டீங்களா? ஆர்டர் 1 மீட்டர் தானே? 1 மீட்டர். ஏன் காமிங்க, என்ன ஃப்ளேவர் ஆர்டர் பண்ணீங்க? என்ன ஸ்பெஷல்னா, இதில் கேமரா ஜூம் பண்ணிங்க. இதில் வந்து 6 ஃப்ளேவர். 6ல் நம்ம 3 ஏதாவது சொல்லணும். சொல்லி கொடுத்தா இந்த மாதிரி இருக்குல்ல, இந்த மாதிரி 3 இருக்குல்ல, இந்த மாதிரி போட்டு கொடுத்துருவோம். நாம எந்த ஃப்ளேவர் சொல்கிறோமோ அந்த ஃப்ளேவர் வருமா? பார்பிக்யூ சிக்கன், பஃபெல்லோ சிக்கன், அதெல்லாம் தெரியாது. பஃபெல்லோ சிக்கன் புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க. இன்னும் வந்து டைனமிக் சிக்கன். இப்போ 3 ஆர்டர் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். வந்துச்சுன்னா நாங்கள் சாப்பிட்ட பிறகு உங்களுக்கு சொல்கிறோம். நாம் சாப்பிட்டு உங்களுக்கு என்ன வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பீஸா வந்துருச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ரொம்ப சூடாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இவரை தான் காமிக்கணும் முதல்ல. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது. அவ்வளோ கெட்டதுன்னு சொல்ல முடியாது, அவ்வளோ நல்ல கூட சொல்ல முடியாது, மீடியம் தான். ஹலோ, இங்கே பாருங்கள், இங்கே வந்து 2 கப்பு கூட வச்சு கொடுக்குறாங்க. இதில் என்ன வருதுன்னா ரேஞ்ச் சாஸாங்க. அது என்ன ராயத்தான்னு தெரில எனக்கு. சரி, இது வந்து சோயா சாஸு, மயோனைஸ் தான் இருக்கும். இது என்னது? இது கூட அதே தான், ரேஞ்ச் சாஸ் தான். मसाला देखो वाइट रहेगा उसका ऊपर से. ओके, डबल बॉइल करना इसमें क्या करा அதில் ஒன்றுமே இல்லைப்பா. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்னா, எல்லோரும் போவீங்க இங்கே, கண்டிப்பாக போயே ஆகணும். இங்கே போகலன்னா நீங்கள் வீட்டுக்கு போக முடியாது. அது என்ன இடம்னா டாய்லெட்டுங்க, கை கழுவுறதுக்கு போகணும். சரிங்களா, வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்மளோட கேஸ்ட் மெம்பரு மிஸ்டர் பைசா. நீங்கள் மீட் பண்ணியிருக்கோம், அடிக்கடி பார்க்க முடியாது. ஆக்சுவலாக என்னன்னா, உங்களை கூப்பிட்டு வந்து ரொம்ப பெரிய தப்பு பண்ணுங்க. ஏன்னா இங்கே இன்னொரு சட்னியை மீதம் வச்சுட்டான் பீஸாவில். ஸோ காய்ஸ், எனக்கு ரொம்ப வருத்தமாகிடுச்சு. இனிமேல்ட்டு யாராவது பீஸா சாப்பிட்ணுன்னா கண்டிப்பாக மேஸ்ட்ரோ பீஸா, துபாய்க்குள்ளே யாராவது போனோன்னா கண்டிப்பாக மேஸ்ட்ரோ பீஸாவுக்கு போகும். ஏன்னா பீஸா ஹட், மெக்டோனல்ட்ஸ், கேஎஃப்சி இந்த சைடெல்லாம் போனீங்கன்னா அவங்க அந்த காசை எடுத்து இஸ்ரேலுக்கு தராங்க. அதனால பாதிக்கப்பட்டது மக்கள். ஓகே பேசுனாங்களா, அவங்க வந்து ரொம்ப அன்பானவங்க, ரொம்ப சின்ன வயசுலேருந்தே கூட இருக்காங்க. நீங்கள் வந்து நல்லா ஃபைசான் உங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜ் சொல்லியிருக்கீங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் நேம் ஃபைசான் எம்டி. நீங்கள் போட்டிங்கனாலே வரும். நான் ரொம்ப ஃபேமஸ் இன்ஸ்டாவில். இன்கேஸ் ரொனால்டோ எனக்கு ஃபாலோ பண்ணியிருந்தான். நம்பாதீங்க இந்த முடிஞ்சிக்கலாம். जी और एक बार बोलो. கைஸ், 1 மீட்டர் பீஸா வந்துருச்சு, அதுவும் 3 ஃப்ளேவரில். ஸோ துபாய் தான் ஃப்ரெண்ட்ஸ். என்ன சொன்னாலும் அது பாருங்கள், அந்த ரோட்டில் அந்த பீஸா வந்து அங்கே சாப்பிட்டது வந்து அவ்வளோ நல்லா இல்லை. இங்கே உட்காந்து சாப்பிட்டா அவ்வளோ க்ளீனாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அங்கே இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்னா வீட்டுக்கு போனோம். அதனால பார்க்கிங்க்கு போனோம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, சரி ப்ரோ, பார்க்கிங் எங்கே இருக்குது? அங்கே தான் போயிட்டு இருக்கோம். இந்த ஃப்ரெண்ட் நம்ம ஃபெராரி, இதுதான் நம்ம வண்டி. ஃபெராரி மாதிரி
ஃபெராரி மாதிரி இல்லை, இது வெறும் நிசான் தாங்க. இங்கே பாருங்க, நீ நடந்து வாப்பா, போய் சொல்கிறேன். நீ நடந்து வாப்பா. இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்படி பாருங்க, பிஸ்மில்லா. ஐயோ பாருங்க.